நம்ம இட்டாச்சி உச்சியோட டாப் 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மூணாவது இடத்துல நம்ம கிசாமே தான் இருக்காரு. கிசாமே இட்டாச்சி இவங்க ரெண்டு பேருமே அக்கட்சி மெம்பர்ஸ்லயே ஒரு பவர்ஃபுல்லான டுவோவா இருக்கிறத தாண்டி ஒரு பர்ஃபெக்ட்டான டுவோவா இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், நம்ம இட்டாச்சியை ஸ்பை பண்றதுக்காண்டி தான் நம்ம கிசாமேவை இட்டாச்சியோட டுவோவா போட்டாங்க அப்படின்னு. ஆமாங்க, அது உண்மையா இருந்தாலும் இவங்களுக்குள்ள இவங்க ஒத்துமையா தான் இருப்பாங்க. ஏதாச்சும் இனி இவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்து பர்ஃபெக்ட்டா சண்டை போடுவாங்க. நம்ம இட்டாச்சியா இருக்கட்டும் இல்ல நம்ம கிசாமேவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒன்னாதான் செயல்படுவாங்க. ஸோ அதுதான் அக்கட்சி மெம்பர்ஸோட ரூல்ஸ். அதுக்கு நம்ம இட்டாச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது, டீம்மேட் எல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம கக்காஷி தான் இருக்காரு. நம்ம கக்காஷியை பொறுத்த வரைக்கும் இட்டாச்சியை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா பார்த்துருக்க மாட்டாரு, பட் ஒரு குட் ஃப்ரெண்டா நான் பார்த்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இட்டாச்சியும் கக்காஷியை ஒரு குட் ஃப்ரெண்டா தான் பார்ப்பாரே தவிர ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாரு. அப்புறம் என்ன கக்காஷி இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணு சொல்லி கேட்டீங்கன்னா கக்காஷியோட வீடியோ போடும்போது நிறைய பேர் இட்டாச்சி பேரை கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஆட் பண்ணேன். மற்றபடி நம்ம கக்காஷி இட்டாச்சி இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசிக்குவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம இட்டாச்சி அன்போல ஜாயின் பண்ணும்போது நம்ம கக்காஷி அதோட கேப்டனா இருந்திருப்பாரு. ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண விதமா நம்ம இட்டாச்சி கக்காஷிக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்து பேசுவாரு. ஸோ மற்றபடி இவங்க ஒரு குட் ஃப்ரெண்டு தான். அடுத்த ரெண்டாவதுல நம்ம இட்டாச்சிக்கு சரிங்க நினைக்கிறதா காரணமா இருந்தா நம்ம டென்மா தான் இருக்காரு. இந்த டென்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நம்ம இட்டாச்சியோட நெக்ஸ்ட் ஸ்டோரியில தான் காமிப்பாங்க. அந்த அளவுக்கு அதிகமா காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா இட்டாச்சியோட ஒரு டீமா காமிச்சிருப்பாங்க. நம்ம இட்டாச்சிக்கு சரிங்க நினைக்கிறதா காரணமா இருந்ததே நம்ம டென்மா தான். ஏன்னா நம்ம டென்மாவோட டெத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இட்டாச்சி சரிங்க நினைக்கிற பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சரிங்க நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போகணும், இல்ல அப்படின்னா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சாகிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில பார்த்தா நம்ம இட்டாச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான டென்மாவை நம்ம வீட்டை ஃபீல் பண்ணியிருப்போம். அதை பார்த்து நம்ம இட்டாச்சி ரொம்பவே எமோஷனல் ஆகி சரிங்க நினைக்கிற பண்ணியிருப்பாரு. அப்படி பார்த்தா நம்ம இட்டாச்சியோட ரெண்டாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நம்ம டென்மா. அடுத்த நம்பர் ஒன்ல நம்ம இட்டாச்சிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறத தாண்டி ஒரு அண்ணன் மாதிரியும் ஒரு குரு மாதிரி இருந்த ஒருத்தர் தான் நம்ம ஷிஷி உச்சியா. ஷிஷி உச்சியாவும் சரி நம்ம இட்டாச்சிக்கும் சரி ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறத தாண்டி ரெண்டு பேருமே உயிரை கொடுக்குற நண்பனா இருந்திருப்பாங்க. நம்ம இட்டாச்சி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மொத்தம் ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு அவரோட இன்டெலிஜென்ட் தான், ரெண்டாவது காரணம் என்னன்னா நம்ம ஷிஷி உச்சியா இட்டாச்சிக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வாக்குகளும் அவர் கொடுத்த ட்ரைனிங்னாலே தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு நம்ம